துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரொழியும் பெறச் செய்து நமது உறுப்புகளில் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெருக்கி இப்பிறவியில் வரும் இருளை அகற்றி இனி இந்த உயிருடன் ஒன்றி ஒளியந்த உடலை நாம் பெறுவோம் என்று உறுதிப்படுத்தி நமது வாழ்க்கையில் என்றால் எந்த நிலையிலும் இந்த உயிர் உடலை விட்டு தான் செல்லுகின்றது. ஆனால் உடலை விட்டு செல்லும் போது இந்த உடலை எதை சேர்த்துக் கொண்டோமோ அதற்கு தக்க மாற்று உடலை உருவாக்குகின்றது நமது உயிர். இந்த உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பை மாற்றுகின்றது நமது உயிர். ஆகவே நாம் நமது குரு காட்டிய அறுவழியில் ஏற்கனவே பல முறைகள் உங்களுக்கு உபதேசித்துள்ளோம். அதன் வழியிலே இன்று நாம் குரு வழியில் மீண்டும் இந்நேரவிலும் எல்லாரும் நாம தியான வழியில் கண்ட அனுபவங்களை சொன்னார்கள். இதே போல நாமும் நமது சக்தியை கூட்டி நமக்குள் தீமை புகாது தடுத்து நாம் பார்ப்போருக்கு தீமை என்று உணர்ந்தால் அந்த தீமை என்ற உணர்வு நமக்குள் ஆறு தடுத்து அவர் வேதனைப்படும் உணர்வுகளிலிருந்து அவர் நீக்கி அவரையும் அருள்வழியில் அழைத்து செல்லும் அருஞானத்தை நாம் பெறவே இந்த தியானத்தை ஆரம்பிக்கின்றோம். ஆகவே உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற எமது குரு காட்டிய அருள்வழி உங்கள் உடல் உறுப்புகள் உருவாக்கும் போது சொல்லும் போதெல்லாம் அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கும் போது நீங்கும் அவ்வழியிலே அது பெற வேண்டும் என்று எண்ணும் போது உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற்று அதன் வழியில் உங்கள் உடலில் தீமை அகற்றும் சக்தியாகும் ஒரு தெளிந்த மனம் பெறும் அருளையும் பெறக்கூடிய தகுதி வரும் உறுப்புகளாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி இந்த வாழ்க்கையில் ஒரு புனித பயணமாக வைத்து இந்த வாழ்க்கைக்கு பின் என்றும் ஏகாந்த நிலை என்றும் ஏகாதசி பகமையற்ற உணர்வும் எதையும் நம்ம கவர்ந்திடாத நிலைகள் அடைய செய்யும் மார்க்கம்தான் நமது குரு காட்டிய அறுவடையில். நான் கோடி செல்வம் வைத்திருப்போரும் யாராவது நிம்மதியா இருக்கிறாங்களா? யாரும் நிம்மதியா இருப்பதாக இல்லை. ஆக அந்த செல்வம் வைத்திருப்போரும் வெறுப்பு வேதனை சலிப்பு சங்கலங்களை எடுத்து அவர் உடல்களில் கடுமையான நோய்களைத்தான் பார்க்க முடிகின்றது. இந்த செல்வத்தால் எடுத்துக்கொண்ட பொருள்கள் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத நிலையாகிவிடுகின்றது. பணம் செல்வம் இருக்கும், அதை அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில்தான் ஏற்படுகின்றது. இதை போன்ற நமது வாழ்க்கையில் இந்த உடலில் சிறிது காலமே வாழுகின்றோம். இந்த வாழும் காலங்களில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் இந்த தியானத்தின் வெளிப்படுத்திய பின் நமது வாழ்க்கையில் சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ கோபமோ குரோதமோ இதை போன்ற உணர்வுகள் நாம் நுகர நேர்ந்தால் அதை நமக்குள் இயங்கிறாது தடைப்படுத்த ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை உங்களுக்குள் கொடுத்துள்ளேன். ஆக நாம் எண்ணும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் இரத்தத்தில் கலந்து நம் உடல் முழுதும் படர்ந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அதை பெற வேண்டும் என்று உணர்வெண்ணை செலுத்தப்படும் போது அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் புகாது பூர்வ மத்தியில் இருக்கும் உயிரால் அது தடுக்கப்படுகின்றது. மீண்டும் கண்ணின் நிலை கொண்டு நம் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தினை பாய்ச்சப்படும் போது நம் இரத்த நாணங்களில் கலந்து நம் உடல்ல அணுக்களை அது வலுப்பெறச் செய்யும் போது அந்த வேதனை என்ற உணர்வால்
நமது உடலுக்கு அருகில் ஏற்ற அந்த தீய வினைகளை நம் உடலின் ஈர்ப்பு உற்று அகற்றப்படுவதுதான் ஆத்ம சுத்தி என்பது. ஒரு துணியில் அழுக்கு அதிகமாகிவிட்டால் சோப்பை போட்டு நுரையை எழுப்பி அந்த அழுக்கை வெளிப்படுத்துகின்றோம். ஒரு தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் அதனுடன் 2.5 கலந்த செம்பு, வெள்ளி, பித்தளை போன்ற இவையெல்லாம் ஆவியாக கரைந்து விடுகின்றது. இதை போல நமது வாழ்க்கையில் வேதனை என்ற உணர்வுகள் கேட்க நேர்ந்தால், பார்க்க நேர்ந்தால், நுகர நேர்கின்றது. நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலை பலவீனப்படுத்துகின்றது. அந்த உணர்வு அது இரத்தத்துடன் கலக்கப்படும் போது அது உடல் முழுதும் பரவிய பின் நம் உடல் உள்ள அணுக்களை பலவீனப்படுத்துகின்றது. அதை எவ்வாறு பலவீனப்படுத்தாது அப்போதைக்கப்ப நாம் சுத்தகரித்து அதை நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். அதுதான் ஆத்ம சுத்தி என்ற ஆயத்தை கையில் கொடுத்து, அதற்கு முந்தி இந்த துருவ நட்சத்திரத்தின் மறைவில் நம் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பெறுவதற்காக, உங்க உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெறுவதற்காக உங்களை தியானிக்க செய்து அது உங்களுக்குள் பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து, அதை அந்த அணுக்கள் நீங்க எண்ணியதை ஈர்த்து அது வளரும் பருவம் பெறுவதற்கு வளர்ச்சி பெறும் பருவத்தை செயல்படுத்துவதுதான் எமது வேலை. ஏனென்றால் உங்கள் உயிரான ஈசன் ஈட்டிருக்கும் இந்த ஆலயம் புனிதம் பெற வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும், அசுத்தங்கள் அகற்றப்பட வேண்டும், அருள் பெருக வேண்டும், இருப்புகா நிலை வேண்டும் என்பதைத்தான் எமது குரு காட்சி அறுவழி உங்கள் உடலை கோயிலாக மதித்து, உங்கள் உயிரை ஈசனாக மதித்து, எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இருளின் நீக்கி அருளை அறிந்து தெளிந்து இருளை அகற்றி பிறவியில்லா நிலை அடையும் 6வது அறிவை நாம் சீராக பயன்படுத்தி, உயிர் எல்லாவற்றையும் உணர்த்தினாலும் எல்லாவற்றையும் உணர்ந்தும் அறிவு இந்த 6வது அறிவுக்குண்டு. அந்த 6வது அறிவை சீராக பயன்படுத்தி உயிரிப்பல உணர்வின் அணுக்களை ஒளியாக மாற்றி நாம் பிறவில்லா நிலை அடைச்சுவதுதான் நமது குரு காட்சி அறுவடையில். இன்னும் அவரவர்கள் சந்தர்ப்பத்துக்கு தக்க வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி தெளிந்த மனம் பெற்று அவர் வாழ்க்கையை இருளுக்கு இடமில்லாது இருளை அகற்றி தெளிந்த மனம் கொண்டு மன உறுதி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை வளமாக்கி நலம் பெறும் உணர்வுடன் வலிமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நமக்கு இப்போது சொல்லுகின்ற அனுபவத்தை அதில் மீண்டும் நாம் தெளிவாக தெளிந்து நமது வாழ்க்கையில், ஏனென்றால் இந்த விஞ்ஞான உலகம் மிகவும் விஷத்தன்மை கொண்ட காற்று மண்டலமாக மாறுகின்றது. எப்படி பன்றி சாக்கடையில் உள்ள நாத்தத்தை பிளந்து நல்ல மனத்தை நுகர்ந்ததோ, இதை போல நம் குரு காட்டிய அறுவடையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் வலிமை சேர்த்து இந்த காற்றுக்குள் இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நமக்குள் அது வலுப்பெறச் செய்யக்கூடிய சந்தர்ப்பம்தான். நம் உடலுக்குள் அந்த தீமை என்ற உணர்வு நீக்கி நல்ல உணர்வாக மாற்றிக்கொண்டு இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதுதான் நமது தியானமும் இப்போது உபதேசமும். உங்கள் நினைவாற்றல் அதன் மேல் சென்று அதை கவரும் திறனும் பெறச் செய்வதே இந்த உபதேசமும் அனுபவங்களும். அவர்கள் அனுபவ வாயிலாக பெற்றதை அதை நீங்கள் அறிந்து உணரப்படும் போது, அவர்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லப்படும் போது உங்களுக்குள் அந்த அனுபவம் பெறக்கூடிய சந்தர்ப்பம், அதன் வழி மனதை சந்தர்ப்பத்தால் வரும் குறைகளை அதை நிவர்த்திக்கும் மார்க்கமும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதுக்காக வேண்டிதான் இப்போது அவர்கள் அனுபவத்தை சொல்லும்படி சொல்லும்போது உங்கள் எதிர்பாராத குறைகள் வந்தால் அதை எப்படி நிவர்த்திக்க வேண்டும் என்ற அனுபவத்தை, பிறர் பெற்ற அனுபவத்தை நாமும் தெரிந்து அதன் வழி நமக்குள் பிரிதோர் தீமைகள் புகாது தடுத்து கொள்ள இது உதவ வேண்டும் என்பதுதான் அவர்கள் பெற்ற அனுபவங்களை பெறச்சி உபதேசிக்க அவர் அனுபவங்களை பேச வைத்தது. ஆகவே இதை போன்று இன்று நாம் தவறு செய்ய வேண்டாம். உலக அளவிலே எடுத்துக்கொண்டால் இன்று இஸ்ரேல் நாட்டில் நடக்கும் சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் யூதர்களுக்கும் அங்க முஸ்லிம்களுக்கும் வரக்கூடிய போர் மிக கடுமையா இருக்கின்றது.
தன் மதத்தை காக்க ஆண்டவனுக்காக தன் எதிரிகளை 1000 பேரை அழித்தால் ஒருத்தன் இறந்து 1000 பேர் அழிந்தான், ஆண்டவன் நமக்கு இடம் அளிப்பான் மேலிடத்தில் என்று இப்படி தவறான முறைகளை கையாளி ஒருவன் தன் மடியிலே குண்டுகளை வைத்து மற்ற கண்களில் சிக்காது கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய இடங்களை வெடிக்க செய்து அவனும் மடிந்து மற்றவர்களையும் மடிய செய்கின்றான். அதே சமயத்தில் அவர்களும் இதற்கு பதிலாக இவர்களையும் இதே நிலை செய்கின்றனர். இன்று உலகம் முழுதுக்குமே இதே போல தான் இறந்தாலும் பரவாயில்லை, நாம் 100 பேரை 1000 பேரை கொள்றோங்கிற இந்த மன வலிமை கொண்டு செல்லுகின்றது. இது அங்கு மட்டுமல்ல, நாம் கேட்டு நோண்டு டிவி வெளியோ பத்திரிகை வெளியிலோ கேட்டு அந்த உணர்வு பதிவாக்கப்படும் போது அதையும் நுகர்ந்து நம் உடலுக்குள் அதை இயக்கணும் நமக்குள் ஜீவனமாகி அதன் உணர்வை கவர்ந்து நம் உடலுக்குள் தீவிரத்தை ஆக்கி நமக்குள் உடலுக்குள் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சிந்திக்கும் ஆற்றல் மறைந்து கொண்டிருக்கின்றது. நல்ல செயலிய காலங்களால் மாறிக்கொண்டே உள்ளது. நமது அன்பும் பண்பும் அரவணைப்பும் அறவே மறைந்து வருகின்றது. ஆகவே பண்டைய காலங்களில் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த மனிதனை போன்று என்று நாம் நகரில் வாழ்ந்தாலும் காற்றில் வாழ்ந்தது போல்தான் இருக்கின்றது. பார்க்கிறோம் டிவி வழியிலே. ஆக ஆனந்தமாக அவங்க தூங்கிக் கொண்டிருக்கும் அதை பெற்றோர்களை எடுத்து போய் வீசி அந்த வீட்டையே புசிக்க அவர்கள் கருகும்படி செய்கின்றனர். தவறு வருபவர்களும் கொன்று விடுகின்றனர். ஆகவே இதை போல ஒருவருக்கொரு கொல்லும் உணர்வை வளர்க்கின்றதை தவிர ஆக அத்தகைய தீயானவை அகற்றும் தன்மை எங்கும் இல்லை. எந்த மத கடவுளும் அதை காக்கவில்லை. இந்த உலகில் நாம் கடவுளாக வணங்கி வரும் எந்த கடவுளும் அவங்களுக்கு நல்ல போதனை கொடுத்ததில்லை. ஆகவே நாம் எண்ணி உணர்வை நம் உயிரால் இயக்கப்பட்டு அந்த உணர்வின் செயலே தான் நமக்குள் நடக்கின்றது தவிர மனிதனுடைய எண்ணம் தான் இதற்கு மூலமாகின்றது. எண்ணியதுதான் உயிர் இயக்குகின்றது. அந்த உணர்வை அணுவாக மாற்றுகின்றது. அதன் வழியிலே செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக தனித்து ஒருவன் கடவுள் இல்லை. ஆகவே நாம் எண்ணும் உணர்வுகளில் நாம் எத்தகைய தீமைகளை செய்கின்றோம் என்று அந்த கணக்கை நம் உயிர் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கும். நாம் இந்த வகையில் எந்த தீமைகளை நீக்கணும் என்று அதையும் நம்ம கணக்கு வைத்துக் கொண்டிருக்கும். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கூறுவது நமது உயிர் தான். ஆக எதன் கணக்காகின்றதோ நீ இவ்வளவு செய்தாய், இதற்குண்டான நீ உடலை பெறுவாய், அதை நீ அனுபவித்து பார் என்று தீர்ப்பு கூறி அதன் வழி அடுத்த வாழ்க்கை தொடர்கின்றது. நமது குரு காட்டிய அருள்வழியில் நம் உடலுக்குள் அந்த தீமை அகற்று உணர்வு தியானத்தால் வலுப்பெறச் செய்து பிறர் படும் கஷ்டங்களை உற்று பார்த்து அவர்கள் சொல்வதை கேட்டு ஏங்கி பெற்றாலும் அந்த உணர்வு நமக்குள் இயக்கிறாது தடைப்படுத்தி அந்த ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்திவிட்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த வீரிய உணர்வை அதை பெறச் செய்யும் போது அந்த வேதனைப்பட்ட மனிதன் உணர்வும் நமது ஈர்ப்பு உடலின் ஈர்ப்புக்குள் வந்துவிட்டால் இதை நுகர நேருகின்றது. அந்த உணர்ச்சியை நமக்குள் செயலாக்க தொடங்கி விடுகின்றது. நமது நல்ல குணங்கள் இயக்க முடியாது போய்விடுகின்றது. ஆக நல்ல குணங்களை இயக்கப்பட வேண்டும் என்றால் இதேபோல் ஆத்ம சுத்தி செய்து பொறுமையில் எண்ணும் போது வலிமை கூட்டி உறுப்புகாது தடுப்பதும் அதே கண்ணின் நினைவினை நாம் இரத்தத்தில் கலந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று இது வலிமை செய்யப்படும் போது உடலுக்குள் அந்த வலிமை பெற்ற பின் நாம் ஈர்த்து நம் உடலின் ஈர்ப்பு வட்டத்தில் இருப்பதை அந்த வலிமையான உணர்வுகளை இது அப்புறப்படுத்துகின்றது. இது அப்புறப்படுத்திவிட்டு அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் நீ பெறுவாய். உன் இரத்த நாணங்களை கலக்கும் உன் உடல் உறுப்புகள் அனைத்தும் பெறும். இந்த பிணியிலிருந்து விடுபட்டு நலம் பெறுவாய் என்று நாம் இது சுருக்கமாக அதிகமாக சொல்லவில்லை என்றாலும்
இவ்வழியில் நாம் சொல்லிவிட்டால் அவர் உணர்வு நமக்குள்ளாரது சுத்தப்படுத்திவிட்டு நமது சொல் அவர் செவிகளில் பட்டு அந்த உணர்ச்சியில் கண்வழி நமது சொல்லும் வார்த்தையை கவர்ந்து அவரை நுகரச் செய்து உயிரில் உணர்வுகள் பட்டு இந்த உணர்ச்சியில் அது இரத்தத்தில் கலக்கப்படும் போது அவர்படும் வேதனையை குறைக்க முடிகின்றது. ஆனால் அவர்படும் வேதனை நமக்குள் வராமல் தடுக்க முடிகின்றது. ஆகவே நாம் ஒரு பொம்மையை செய்கிறோம் அழுக்கு மண்ணில் தான் செய்கின்றோம். அது அழகாக இருந்தாலும் நம் கை கழுவாமல் அந்த மண்ணுடன் நாம் சாப்பிட்டால் நம்ம என்னாகும்? நமது அழகு கெடும், நோய்கள் வரும். ஆகவே இதை போல நமது வாழ்க்கையில் நாம் நன்மைகள் செய்தாலும் தீமைகள் நமக்குள் வராது தொலைத்து பழகவில்லை என்றால் நமது நல்ல குணங்கள் காலத்தால் மறைந்துவிடும். அதற்குத்தான் காலையில் அந்த வலிமையான தியானத்தை உடல் உறுப்புகளை பெற்ற பின் இப்ப தொழிலில் நஷ்டமானால் நஷ்டமாகிவிட்டது என்று விடுத்துவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவெளியும் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என்னோட உடல் உறுப்புகள் அனைத்தும் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் வலுவாக்கினார். அந்த நஷ்டத்தால் வேதனை என்ற உணர்வு அப்புறப்படுத்திய பின் நமக்கு சிந்திக்கும் திறன் வருகின்றது. அடுத்து எப்படி சமாளித்து என்ற ஞானம் வருகின்றது. இந்த ஞானத்தின் வழி கஷ்டத்தை நிவர்த்திக்கும் சக்தி நமக்குள் வருகின்றது. இப்படி நம்ம கஷ்டம் வருதுன்னு இந்த மாதிரி செய்யாதபடி நண்பர்கிட்ட சொன்னாலும் அவரும் உங்களை பற்றி அந்த வேதனையை தான் சொல்வார். இந்த வேதனையான உணர்வுகள் சொன்ன பிற்பாடு அவர் ஏதாவது உதவி செய்யிருந்தாலும் இந்த பணம் கொடுத்தா நம்மளுக்கு வருமாங்கிற வகையில அது காரணத்தை சொல்லி ஏதாவது சொல்லி என்கிட்ட இப்ப பணம் இல்லை என்றார். அவரை பாதுகாத்துக் கொள்ளதான் செய்தார். அப்ப நம்முடைய சிந்தனைகள் நமக்கு நாமே தண்டனை கொடுத்த மாதிரி ஆகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் இப்படி மாற்றி அமைத்து என்றால் நமது சொல்லுகள் கசத்தை சொல்லாதவள் இதை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணினால் இந்த உணர்வு அவர் நமக்கு உதவி செய்யும் பண்பை அங்கு உருவாக்கும். இது உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். சில பேர் தன் கஷ்டத்தை சொல்லி இந்த மாதிரி ஆயிப்போச்சு, ஒரு 50 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னா சரிம்பாங்க. அப்புறம் அடுத்தபடி நீங்க வாங்க முடியாத நிலைதான் ஏற்படும். இதை போன்ற நமது உணர்வை நம் உடலுக்குள் எதிரியாக மாறிக்கொண்டு எதிரிகளை உருவாக்கி கொண்டு நமக்கு ஏற்படும் நன்மைகளை வர முடியாத தடுப்பது நம் உடலின் ஈர்ப்பு வட்டத்தில் இருந்த இந்த உணர்வுகள் தான். ஆகவே இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து தப்புவதற்கு ஆத்ம சுத்தி என்ற நிலையை நீங்க கடைபிடித்தே பழக வேண்டும். காலையில் துருவ தியானத்தை எடுத்துக்கொள்றோம், 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ, அது உங்களுடைய வசதியை பொறுத்து. அதற்கப்புறம் இதே மாதிரி தொழில் நஷ்டம் வருவது காட்டிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஞானமும் நம்மளுக்கு ஒரு வரவு கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கும் அந்த வரவு வர வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள்ளும் அந்த தொந்தரவு வருவதில்லை. நாம் எண்ணும் போது அவருக்கும் அந்த நல்ல நிலைகள் ஏற்படும். இப்படி கொடுத்தனே சமயத்தில் கொடுக்கவில்லை என்று வேதனைப்பட்டால் அவருக்கும் இந்த வேதனையான உணர்வு அவர் சிந்தனை இழக்கச் செய்து அவருடைய வரவும் குறையும், நமக்கு வர வேண்டிய பணமும் தடைப்படும். இது உங்க அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். இதை போல அவர் நல்ல நிலைகள் பெற வேண்டும், நம்மளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய திறன் பெற வேண்டும் என்றால் நிச்சயம் அவர் வளர்ச்சி பெறுகின்றார், நமது பணமும் தேடி வரும். இப்போ உதாரணமாக கடன் கொடுப்பவர்கள் கொஞ்சம் போக்கிரித்தனமா இருந்தா பணம் கொடுக்கலைன்னா உதைப்பான்னு தெரிஞ்ச முதல்ல பணம் அவங்களுக்கு தேடி போகும். நீ இறக்க ஈரோட இருந்தா இவர் சொல்லிக்கலான்னு வந்துடும். ஆகவே அவர்களுக்கு பணம் போகும், உங்களுக்கு சங்கடம் தான் வரும். பாரு இவ்வளவு தூரம் செய்தா கேட்டவுடனே கொடுத்துறாங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மீண்டும் வேதனைத்தான் வரும். ஆகவே அவரை பற்றி நாம் வேதனை அதிகமாக எடுக்க அவருக்கு தப்பி வந்தாலும் கூட மீண்டும் அவருக்கு கடன் கொடுக்காத முடியாத நிலையும் அவரும் இருப்பதை தட்டி பறித்து சென்று விடுவார். அடுத்து நமக்கு காசு கூட நம்ம பெற முடியாத நிலையை நமக்கு ஏற்பட்டுவிடும். இது எல்லாம் அதை மாற்றுவதற்கு நாம் தியான வழி என்பர்கள்
இதை புரிந்து கொண்டீர்கள். இதை ஆத்ம சித்தி செய்துட்டு அவர்களுக்கும் வர வேண்டும், அவருக்கு எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த திறன் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணுங்க. அப்ப இங்க மன உறுதி கிடைக்கின்றது. உங்க தொழிலும் மன சங்கடம் இல்லாத தொழில் நடத்த முடிகின்றது. அதுக்கு வேண்டிய வரவும் வரும். ஆக இங்க மனம் வலிமை பெறும்போது அவர்களுக்கும் தேடி அந்த காசு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அவன் கொடுக்கவில்லை என்று வேதனைப்பட்டால் அந்த வேதனை உணர்வே நமக்கு எதிரியாகின்றது. ஆகவே நமக்கு பரம் வராதபடி இந்த வேதனை உணர்வை முன் நின்று நமக்கு பணம் வருவதை தடுப்பதே நமது வேதனை உணர்வுதான் அங்கு தடுக்கின்றது. இதை போல வேதனை உணர்வுகள் நமக்குள் வளராத தடுப்பதற்கு இந்த ஆத்ம சித்தி அவசியம் தேவை. இதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 பேரோடு பல பாகங்களையும் பழகுகின்றோம். சில குறைபாடுகள் வந்து விடுகின்றது. அந்த குறைபாடுகளை நாம் நிவர்த்திக்க வேண்டும் என்றால் நாம் கேட்டிருந்த தீமைகளை ஆத்ம சித்தி செய்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் பையன் கல்வியில் ஞானம் பெற வேண்டும், கருத்திருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவன் உடல் நலம் இல்லை என்றால் நாம் வேதனைப்படும். ஆத்ம சித்தி செய்துவிட்டு அவன் உடல் நலம் பெற வேண்டும், ஒரு தெளிந்த மனம் பெற வேண்டும், அவன் எதிர்காலம் வளமா இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் பாய்ச்சினால் நமக்குள்ளும் அவன் உணர்வு வலுப்பெறுகின்றது. நமது சொல்லும் அவனை ஒரு தெளிவானவனாக மாற்றக்கூடிய சக்தி பெறுகின்றது. இதை போன்று நாம் தெளிந்து கொள்வதற்குத்தான், தெளிந்து வாழ்வதற்குத்தான், அதாவது நாமோ பகவைகள் அகற்று அருணவை நமக்குள் அது சேர்த்துக்கொண்டே இருப்பதுதான் நமது தியானத்தில் நோக்கம். இப்ப வெறுப்பு வேதனை என்ற உணர்வு அதிகமானால் அவை நம்ம இயக்கி நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றி நமக்கு நோயாகி நமது செல்வமும் காக்கும் திறன் இழந்து, ஆகவே செல்வத்தையும் நாம் தேடிய செல்வத்தை நிலைநிறுத்த முடியாத நிலையும் ஆகிவிடுகின்றது. ஆகவே இதெல்லாம் எதனால் வருகின்றது? செல்வத்தையே அடிப்படை ஆதாரமாக வைப்பவர்கள். அதனால் பின் விளைவுகள் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, என்னை இப்படி கேவலமா பேசிட்டான், கௌரவ பிரச்சனைகள், நமக்குள் ஆத்திரம், கோபம், இதை போன்ற உணர்வுகள் வளர்க்கப்பட்டு கடுமையான நோய்கள் வந்து தேடி செல்வத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாத நிலை வருகின்றது. இதை போன்ற நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வருவதை ஒவ்வொரு நொடியிலும் ஆத்ம சித்தி செய்து கொள்ளணும். நீங்க வீட்டை விட்டு தொழிலுக்கு சென்றாலும் ஆத்ம சித்தி செய்து நான் செய்யும் தொழில் சீராக அமைய வேண்டும், அங்க உற்பத்தி பண்ணும் பொருள் பயன்படுத்துவோர் நலமா இருக்க வேண்டும் என்று இந்த எண்ணங்களை நாம் எடுத்து நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் இதை போல நாம் எண்ணி சென்றவென்றால் அந்த உணர்வு நமக்கு பாதுகாப்பாக நிலை வரும். நாம் வேலைக்கு செல்லும் போதே வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடம், சலிப்பு என்ற உணர்வுடன் நாம் சென்றால் நமக்குள் கவனக்குறைவாகி போகும் பாதையில் கூட எதிர்வரும் வண்டிகளை பார்க்காது விபத்துகள் உருவாகின்றது. அதே சமயம் இந்த கவனம் குறைவிற்கு இன்னொரு காரணம் உண்டு. நாம் யார் மேல் பகமை கொண்டோமோ அவர்களெல்லாம் நமக்கு அடிக்கடி இந்த வெறுப்பின் உணர்வுகளை, இப்ப எனக்கு துரோகம் செய்தான் பலர் பேசும்போது இந்த உணர்வு நமக்குள்ள வந்தால் நாம் தொழிலுக்கு செல்லும் போது இந்த கவனக்குறைவு ஏற்பட்டு விடுகின்றது. அப்ப அங்கு ஆக்சிடென்ட் ஆகின்றது. இதை போன்று நாம் எதிர்பாராத ஆக்சிடென்ட்கள் நாம் பிறருடைய பழகும் நிலைகளில் இதை போல வந்துகின்றது. வேதனை உள்ளுக்கே கவர்ந்தான் அந்த ஒரு நொடி எதிர்க்க வரும் நிலையை சிந்தித்து விலகும் தன்மை நமக்கு இல்லாத நாமும் ஆக்சிடென்ட் ஆகின்றோம். இது எல்லாம் சந்தர்ப்பத்தால் நாம் எந்த நிலை ஆனாலும் இந்த தியானத்தின் வழிகொண்டு ஆத்ம சுத்தி செய்துட்டு எந்த காரியத்துக்கும் சென்று பழக வேண்டும். நாம் இங்கிருந்து தொழிலுக்கு சென்றாலும் அங்கு அமைந்த பின் அந்த ஆத்ம சுத்தி செய்து நாம் வியாபாரியா இருந்தால் அந்த தொழில், இந்த பொருள்கள்லாம் இந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் பெற வேண்டும், இது பயன்படுத்துவோர் குடும்பம் எல்லாம் உடல் நலம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுதல் வேண்டும்.